இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தயிர் வடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க 1 கப் அளவு உளுந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தண்ணி இல்லாம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயை குடிக்கும் வடை, அதனால டேஸ்ட் நல்லா இருக்காது, எண்ணெயா இருக்கும். அதனால இந்த பதத்துக்கு தண்ணி இல்லாம லைட்டா தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், மிளகு சேர்த்தா டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது 3ஐயும் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவோட கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வடை சுட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நாம் வடையை பொரித்து எடுத்துடலாம். நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். இப்படி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுங்கங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வடை சுடுங்க. அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகும், இல்லைன்னா மாவாகவே இருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துருக்கேங்க. இதில் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. வடையிலேயே நாம் உப்பு சேர்த்து தான் சுட்டிருப்போம், அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகை நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. நான் பொடியாக போடலை, லைட்டாக க்ரஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது 3ஐயும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா தயிரோட மிக்ஸ் ஆகணும். இது கூட நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நம்ம சுட்ட வடையெல்லாம் இதில் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கோட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஊறுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆகுங்க. அப்படியே நீங்கள் வெளியில் வச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மணி நேரம் கழித்து ஜில்லுன்னு சாப்பிட்லாம். அது உங்களோட விருப்பம். அவ்வளோதாங்க, நம்மளோட தயிர் வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.